ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு நினச்சோம். ஒரு 2-3 நாளாக கொஞ்சம் பர்சனல் வேலைகளில் இருந்ததுனால அந்த வீடியோ போட முடியல. ஆக்சுவலாக இந்த ஆதவ் அர்ஜுனா விஜய் குறித்து ஒரு வதந்தி பரவச்சு, வதந்தின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு அவதூறு அப்படின்னு வச்சுங்களேன். ஆக்சுவலாக அவங்க சிபிஐ விசாரணைக்காக டெல்லிக்கு போனாங்க. தனி விமானத்தில் தான் போகிறாங்க. அப்போ அந்த செக்இன் பண்ணும்பொழுது அவங்க கைப்பையிலிருந்து ஒரு கத்திரிக்கோலை எடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனா பேக்லேருந்து ஒரு மது பாட்டிலை எடுத்துருக்குறாங்க. இது ஒரு மிகப்பெரிய செய்தியாக மாறிடுச்சு. விமானத்திலேருந்து அவங்கள இறக்கி விடப்பட்டு அதுக்கப்புறம் அவங்கள கம்ப்ளீட்டாக சோதனை செஞ்சு அதுக்கப்புறம் திரும்ப உள்ளே அனுப்புனாங்க அப்படின்லாம் தகவல்களை தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஏதோ பெரிய அந்த கத்தி அவர் எடுத்துகிட்டு போனதே பைலட்டை கொண்டுட்டு நடுவானத்தில் அப்படியே ஃப்ளைட்டை கீழே இறக்கி ஏதாவது பில்டிங்கில் விழுந்து எல்லோரும் செத்து போகிறதுக்காக தான் அப்படிங்கிற அளவுக்கு பில்டப் பண்ணுறாங்க. அந்த கத்திரிக்கோளை அவர் எடுத்துகிட்டு போனது ஏன் அவர் கத்திரிக்கோளை எடுத்துகிட்டு போனார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. இப்போ நாமெல்லாம் ஒரு சின்ன கத்திரிக்கோள் பயணங்களில் வச்சுருப்போம். என்னென்ன, ஒரு கடையில் ஒரு மிச்சர் வாங்கி திங்கிறோம்னா கூட அதை கட் பண்ணணும்னு நமக்கு தோணும் பொழுது என்ன பண்ணுறது? இப்போ ஒருத்தர் அதை சாப்பிட்ணும்னா பல்லால் கடித்து அதை கட் பண்ணி சாப்பிட்டுடலாம். இதே ஃப்ரெண்ட்ஸோடு போகிறோம்னு வைங்க, நம்ம பல்லால் கடிச்சது அவங்க எப்படி சாப்பிடுவாங்க? அப்போ கத்திரிக்கோள் மாதிரி ஏதாவது ஒன்று பையில் இருக்கும் பொழுது அது வசதிப்படும் அப்படிங்கிறதுக்காக இந்த ட்ராவல் பேக்கில் வச்சுருக்கிறது வழக்கம். விஜய் வச்சுருக்காருங்கிறது தெரியல. ஓகேவா? இப்போது சரிங்க, மீசையை ட்ரிம் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போயிருப்பார் அப்படின்னா, விஜய் போன்ற ஒரு மிகப்பெரிய ஸ்டாருக்கு, ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதிக்கு, ஒரு மிகப்பெரிய பணக்காரருக்கு ஒரு முடிக்குமே வர்ணம் பூசுறதுக்கெல்லாம் இங்கே ஆளுங்க ரெடியாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த கத்திரிக்கோளால் அவரே ஒரு மீசையை ட்ரிம் பண்ணிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இந்த கத்திரிக்கோளை அவர் எதுக்கு எடுத்துகிட்டு போனாருன்னா, சில ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் பயணத்தின் போது இது போன்ற ஒரு பொருளை பையில் வச்சுக்கிட்டிங்கன்னா போன காரியம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாஸ்னு ஒரு பாக்கு இருக்குது, அதை பையில் வச்சுட்டு பரிச்சை எதுனா பாஸ் பண்ணுவேன்னு ஒரு ஆள் சொல்லி அது பயங்கர ட்ரோல் ஆகி அந்த ஆள் ஒரே நாள் ராத்திரியில் உலக ஃபேமஸ் ஆகிட்டான். ஸோ அந்த மாதிரி யாரோ ஒரு ஜோதிடர் நீங்கள் கைப்பையில் ஒரு கத்திரிக்கோளோட போனீங்கன்னா சிபிஐ விசாரணை ஸ்மூத்தாக இருக்கும்னு சொல்லியிருப்பார். நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஜோசியக்காரங்க இங்கே கொடுக்குற ரெமடி இருக்குல்ல, இது இப்படி ஒன்று பண்ணிங்கன்னா அப்படி ஒன்று நடக்கும்பாங்க. சில நேரம் அது நடக்கும். ஆக்சுவலாக எனக்கே அந்த அனுபவம்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வலைப்பேச்சு அந்த நாள்லேயே நெல்லை வசந்தன் வீடியோவில் போட்டிருக்கேன். அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் அது போன்ற யாரோ ஒரு ஜோதிடர் விஜய் இயக்கியிருக்கக்கூடுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கத்திரிக்கோளை வச்சு பைலட்டை குத்திட்டு அந்த ஏர் ஹோஸ்டஸை குத்திட்டு அப்புறம் அவரே குத்திட்டு மேலேருந்து கீழே குதிச்சிருவாருங்கிற அளவுக்கு அதை பில்டப் பண்ணுறாங்க. இந்திய விமான போக்குவரத்து துறையே இனிமேல் விஜயை ஃப்ளைட்டில் ஏற்றக்கூடாதுங்கிற அளவுக்கு பீதியை கிளப்பி விட்டாங்க. அப்புறம் ஆதவ் அர்ஜுனா, நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டில் 99% குடும்பத்தை குடிக்க வச்சுட்டீங்க. அப்புறம் ஒருத்தர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டாருங்கிறது ஏதோ பெரிய தேச குற்றம் மாதிரி சித்தரிக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமாக இருக்கா உங்களுக்கு? இப்போ அந்த செக்யூரிட்டி செக்கிங்கிறது நம்ம அதை பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா உள்ளேயே பாட்டில் விற்கிறான். அதை நீங்கள் வாங்கிட்டு ஃப்ளைட்டுக்குள்ளே சர்வசாதாரணமாக போயிடலாம். இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வெளியில் நீங்கள் செக்யூரிட்டி செக்கிங்கில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த பாட்டிலை நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், நீங்கள் இந்த பாட்டிலை உடைச்சி அங்கே ஏதாவது விபத்து, அதாவது கொலைகளை முயற்சி பண்ணிங்கன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிரும், அதனால் நாங்கள் அதை அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. ஆனால் உள்ளே போய் அவங்க விற்கிற பாட்டில் வாங்கிட்டு நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகலாம். அப்போ அதெல்லாம் நம்ம உடைக்க மாட்டோம், யாரையும் குத்த மாட்டோம். இது என்ன லாஜிக்னே நமக்கு புரியல. ஆனால் இப்படி ஒரு சிஸ்டத்தை விமானத்துறை வச்சுருக்கு, ரைட்டா? இப்போ ஆதவ் அர்ஜுனா என்ன நினச்சிருப்பார், நாம் தனி விமானத்தில் போகிறோம், 50 லட்ச ரூபா அதுக்கு காசு கொடுக்குறோம், அப்போ நாம் நமக்கு தேவைப்பட்ட பொருளை எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறதுல என்ன தவறு? ஏற்கனவே பல முறை அவங்க தனி விமானத்தில் போயிருக்காங்க. அப்பெல்லாம் செய்த வழக்கத்தை தான் இப்போ அவர் செஞ்சுருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தர் அவருக்கு விரும்பிய மதுபானத்தை கையோடு கொண்டு போகிறதுல என்ன தப்பு? அரசாங்கமே விற்கிது, தெருவுக்கு 4 கடையை ஓப்பன் பண்ணி அரசாங்கமே விற்கிது. ஒரு தனி மனிதன் ஒரு மது பாட்டில் எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது உலகத்தில் ஒரு மிகப்பெரிய குற்றமாக இங்கே சித்தரிக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்காயா? நான் ஆதவ் அர்ஜுனாவுக்கோ விஜய்க்கோ சப்போர்ட் பண்ணி பேசலை. பொதுவான இப்போ நானே போனால் கூட இதை தான் கேட்பேன். நான் ஒரு தனி ஃப்ளைட் எடுத்துகிட்டு போகிறேன்னு வை, எனக்கு அந்த உரிமை கிடையாதா? நான் பிடிச்ச சரக்கை நான் எடுத்துகிட்டு போக முடியாதாங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? அப்போது இது ஒன்றும் பெரிய குற்றம் கிடையாது. ஆனால் இங்கே எப்படி சித்தரிக்கிறாங்கன்னா, இந்த தாவேக்கா கூடமே குடிகார கூடம்,
இவங்க எல்லோரும் குடிச்சிட்டு கிடப்பாங்க, கூப்புற கிடப்பாங்க, நீங்கள் அவங்கள நம்பி ஓட்டெல்லாம் போட்டுறாதீங்கிறதுக்கான ஒரு வேலையை இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். ஆனால் ஆதவர்ஜுனா அவரே வந்து தாவேக்காவுக்கு மிகப்பெரிய சகுனியாக மாற போகிறார். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. சும்மா இருக்கிற ரஜினியை வந்து இவர் பாட்ட தேவையில்லாமல் பேசி இன்றைக்கி அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கி ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்கிறார். ரஜினி வந்து எப்பேற்பட்டவர், அவரை போய் நீங்கள் எப்படி சொல்லலாம், அந்த மாதிரிலாம் ஒரு கண்ணியம் காக்க வேணாமா அப்படின்னு ஆதவர்ஜுனாவுக்கு கண்டனம் தெரிவிக்கிறார். அதுக்கு என்னென்னா, ரஜினி ரசிகர்களுடைய திரளான வாக்கு நம்ம பக்கம் வந்துடணுங்கிறது தான். இன்றைக்கி ரஜினிக்கு ஆதரவாக பேசுகிற பல பேருக்கும் ஒரு உள்நோக்கம் இருக்கலாம். ஆனால் ஆதவர்ஜுனான்னு கவனமாக இருந்திருக்கணுமா வேணாமா? இப்போ பாருங்கள், நான் கேள்விப்படுவது என்னென்னா, இந்த தேர்தல் நெருங்குகிற சமயத்தில் இந்த ஆதவர்ஜுனா மன்னிப்பு கேட்கணும், ரஜினி குறித்து பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு அங்கங்கே குரல்கள் வருது. இது ஒரு கட்டத்தில் ரஜினி ரசிகர்களை ஒன்று திரட்டி போராட வைக்கும். இப்போ அப்படிலாம் உங்களுக்கு ஒரு டாக் ஒன்று போயிட்டுருக்கு. ரஜினி தான் சும்மா விடுங்க, அதை சும்மா இதை ஒரு பெரிய பிரச்சனையை தூக்கிட்டு போகாதீங்கன்னு அவங்கள சொல்லி வச்சுருக்கிறாரு. அவர் ஒருவேளை அவங்கள அடக்காமல் விட்டுருந்தாருன்னா இன்றைக்கி அங்கங்கே அவங்க குழுவாக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு சக்தியாக மாறும். இப்போ ரஜினி ரசிகர்கள் கொஞ்சம் நஞ்சம் பேர் இல்லை, அது ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இங்கே இருக்குது. அதை நம்பி தான் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்கணும்லாம் நினச்சார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியை நீங்கள் பகைச்சிக்கிட்டீங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து வேற ஒரு அர்த்தத்தில் சொன்னேன், அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. அதனால் நான் வந்து ரஜினி சாரை தரக்குறைவாக பேசலைன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா மன்னிச்சு தொலைச்சிருவாங்க. தயவுசெய்து அதையாவது பண்ணுங்கள். நீங்கள் தான் அந்த கட்சிக்கு மிகப்பெரிய சகுனியாக இருக்க போகிறீங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. என்னடா ஆதவர்ஜுனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனா திடீர்னு இப்படி சொல்கிறானேன்னா அதுவும் நிஜம், இதுவும் நிஜம். ஓகே, அடுத்து இது தாவேக்காவினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் அஃபிஷியல் பேஜில் இன்றைக்கி ஒரு அறிக்கை ஒன்று வந்திருக்கு. அது என்னென்னா, விஜய் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியோட கூட்டணி வைக்க போகிறாரு, தாவேக்கா போய் கூட்டணி வைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் காட்டு தீயாக பரவிச்சு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முழுக்க அதை பற்றி தான் பேசினாங்க. இப்போல்லாம் அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்லாம் கேட்க முடியாது. ஏன்னா யாரோ எங்கேயோ பேசுனது அவர்கள் காதுக்கு வரும். இப்போ விஷ்ணு ரெட்டி டெல்லிக்கு போய் அங்கே சில முக்கியஸ்தரெல்லாம் மீட் பண்ணியிருக்கிறாரு. அவரெல்லாம் யாருன்னா அமித்ஷாவுடைய நெருக்கமானவர்கள். அப்போ இவங்க ஒரு தகவலை அமித்ஷாவுக்கு சொல்கிறாங்க, அமித்ஷா ஒரு தகவலை அவங்கள்ட்ட சொல்லி இவங்கள்ட்ட பாஸ் பண்ணுறாரு. ஸோ இதுதான் அதற்குள் நடக்கிறது. ஆனால் அப்படி ஒன்று நடக்கவே இல்லை, எல்லாம் பயங்கரமான கற்பனைன்னு விர்ச்சுவல் வாரியர் சொல்கிறதுங்கிறது எந்த விதத்தில் சரின்னு தெரியல. நடக்காமல் இங்கே எதுவும் யாருமே பேசலை. இதே விஜய்க்கு நெருக்கமானவர்கள் நாங்கள் தேசிய ஜனநாயக கட்சியோடு கூட்டணி வைக்கலாமான்னு சில பேர்கிட்ட கேட்டிருக்காங்க. இங்கே சில முக்கியமான நபர்கள்ட்ட கேட்டு உங்களுடைய ஒப்பீனியன் என்னான்லாம் கேட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து தான் இது காட்டு தீ மாதிரி வெளியில் பரவிருக்கு. இவங்க கேட்காம இருந்திருந்தா அந்த செய்தி பரவியிருக்காது. நீங்கள் ஏன் ஊடகவியலாளர்கள்ட்ட போய் கேட்குறீங்க? அவங்களுக்கெல்லாம் அரசியல் தெரியும் அப்படிங்கிறதுனால தானே கேட்குறீங்க. அப்போது அவங்க சொல்கிற ஐடியாக்களை நீங்கள் எடுத்துக்கிறீங்களா இல்லையா, அது ரெண்டாவது விஷயம். ஆனால் இது வெளியில் தகவலாக பரவுங்கிற எண்ணம் கூடவா உங்களுக்கு இல்லை. அப்போ நீங்களே அதை பரப்பி விட்டுட்டு இன்றைக்கி நீங்களே யாரெல்லாம் பேசுனீங்களோ அவங்க எல்லாம் வந்து முட்டாள்கள்ங்கிற மாதிரி ஒரு கருத்தை வெளியிடுவது எந்த விதத்தில் சரின்னு தெரியல. ஆனாலும் ஏன் இந்த கூட்டணி நடைபெறலை, ஏன் இந்த கூட்டணி முயற்சி படுதோல்வியாச்சு அப்படின்னா முழுக்க எடப்பாடியார் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை பொறுத்தளவுக்கு தனிப்பெரும் மெஜாரிட்டியோடு வரணும்னு நினைக்கிறார். அதிமுக தனிப்பெரும் மெஜாரிட்டியோடு வரணும். இப்போ அவர் வந்து ஒரு 100 சீட்டை வச்சுக்கிட்டு ஒரு 100 சீட்டை விஜய்க்கு கொடுத்து பாக்கி 34 பிஜேபி பாமக போன்றவரெல்லாம் பிரிச்சுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருந்தாலும் அது கூட்டு மந்திரி சபையாக மாறிடும் ஜெயிச்சு வந்தாங்கன்னா. ஏன்னா இவர் தனிப்பெரும்பான்மையாக வர முடியாது. அப்போது 117 சீட்டு இவர் ஜெயிக்கணும்னா ஒரு 150 சீட்லையாவது இவர் நிற்கணும். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, 150 சீட்டை எனக்கு கொடுத்துருங்க, நீங்கள் எப்படி வேணாலும் பிரிச்சுக்கிங்கன்ட்டார். அப்போ விஜய் எப்படி அதுக்குள்ளே போவார்? 30 சீட்டு தருவேன், 25 சீட்டு தருவேன், அந்த துணை முதலமைச்சர்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னால் அது எப்படி விஜய் எடுத்துப்பார்? ஸோ இதுதான் அங்கே நடக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஏன் விஜய் உள்ளே வந்தார்னா அந்த கூட்டணியே ஜெயிக்கும்ல. ஆட்சி அமைப்பது முக்கியமாக, நாம் வந்து தனியாக நின்று போராடுறது முக்கியமாக அப்படிங்கிற கேள்விகளெல்லாம் இங்கே நீங்கள் வச்சிங்கன்னா அதை இபிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கணும். அவருக்கு வந்து ஆட்சியை விட கட்சி முக்கியம். இப்போ கட்சியில் இருக்கிற கலைகள் எல்லாத்தையுமே பிடுங்கி எறிஞ்சிட்டார். இருந்த 1-2 கலையெல்லாம் திமுகவை நோக்கி போயிடுச்சு. இப்போ அவங்களால வந்து மீண்டும் அதிமுகவை நான் கைப்பற்றுவோன்னு கோர்ட்டுக்கெல்லாம் போக முடியாது. சசிகலாம்மா தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் அவங்களாலையும் அந்த முயற்சியில் ஈடுபட முடியாது. தினகரனை பொறுத்தளவுக்கு அவர் எப்போவோ தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிட்டார்.
அவர் வந்து அதிமுகவை சொந்தம் கொண்டாட முடியாது. ஸோ இப்போ தனிக்காட்டு ராஜாவாக இபிஎஸ் வந்துட்டார். இப்போ கட்சியை காப்பாற்றுவது தான் அவருக்கு முக்கியமான விஷயமா இருக்குது. நாளைக்கு விஜயை முதலமைச்சராக கொண்டு வந்து உட்கார வச்சு அப்படி ஒரு வேலையை பிஜேபி பண்ணிச்சுன்னு வச்சிங்களேன், அதை எப்படி எடப்பாடி சமாளிப்பார்? ஸோ இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணிட்டார், அவர் வரவே கூடாதுன்னு ஒரு மிகப்பெரிய கட்டையை போட்டார். ஸோ அதன் காரணமாக தான் தாவேகா தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே போக முடியாத சூழ்நிலை வந்திருக்கு. அவர் வந்து பிஜேபியை விட்டு ஒதுங்கவில்லைங்கிறது தான் கடைசியாக கிடைக்கிற தகவல். ஸோ இப்படிலாம் இருக்கும் பொழுது தமிழக அரசியல் களம் வந்து படுபயங்கரமாக சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தேர்தல் தேதியை அறிவிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு மாதம்தான் இருக்குது தேர்தலுக்கு. இதற்கப்புறம் தாவேகாவினுடைய வேகம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. இந்த முறை அவர் கிங்காக மாறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. கிங் மேக்கராக வேணா மாறலாம். ஏன்னா இப்போ தனியாக நின்று எத்தனை சதவீதம் ஒரு வாக்குகளை பெற முடியுங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது. அசைக்க முடியாத கட்சிகளாக இன்றைக்கி திமுகவும் அதிமுகவும் இருக்குது. அதையெல்லாம் உலுக்கி நீங்கள் எடுத்தால் கூட ஒரு 25% மேலே உங்களால் வாக்கு பெறவே முடியாது தனிப்பட்ட முறையில் நின்னா கூட. ஸோ அது வந்து ஆட்சி அமைப்பதற்கு போதுமானதான்னா இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு விஜய் கிங் கிடையாது, கிங் மேக்கர் தான் அப்படிங்கிறது இப்போவே தெரிஞ்சிருச்சு. இதை தாண்டி ஏதாவது அதிசயங்கள் நடந்ததுன்னா விஜய் முதலமைச்சராவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிந்து இந்த ஒரு மாதத்தில் அந்த பொன்னான வாய்ப்பை அவங்களே குழி தோண்டி புதைச்சிருவாங்க அப்படிங்கிறதுல எனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஆதவர்ஜுனா வாய்க்கு பூட்டு போடாமல் நீங்கள் வந்து அது நடப்பதற்கு சாத்தியம் இல்லை. விஜயே ஒரு 2 ஊருக்கு திரிஷாவை கூட்டு போனாருன்னா அது இன்னும் ரொம்ப உறுதிப்பட்டுரும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்களுடைய அடுத்தடுத்த நடவடிக்கை எப்படி இருக்குன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்லதே நடக்கட்டும். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க.